அனைவருக்கும் வணக்கம். நான் ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறது பஃப் பேஸ்ட்ரி செய்கிறதுக்கு எப்படி மாவை நாங்கள் உருவாக்குறது என்றதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். 300 கிராம் மா, 5 கிராம் உப்பு, 150 மில்லிலிட்டர் தண்ணீர், 100 கிராம் பட்டர். அதை விட எனக்கு 150 கிராம் பட்டர் தேவை. இப்போ 100 கிராம் பட்டரை நான் தனித்தன்மையாக இப்போ நான் நீர் ஆக்கிட்டேன். இப்போ எப்படி செய்கிறது என்றதை பற்றி இப்போ உப்பை போடுறோம். இதுக்குள்ள இப்போ நீரை ஊற்றுறோம். வடிவா கலந்துட்டு வடிவா நல்லா கலந்த பிறகு திரும்ப நாங்கள் இப்போ பட்டரை தண்ணி ஆக்கின பட்டரை ஊற்றி இப்படி ஒரு பூல் மாதிரி மாவசாடியாக தூவி ஒரு பூல் மாவச்சாடியை அப்படி தூவி ஒரு பூலாக உருவாக்க வேண்டும். பொருத்தின் பேப்பருக்கு மேலே கொஞ்சம் மாவை போட்டுட்டு அதை ஒரு வட்டமாக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு 2 கோடு நடுக்கோடும் போட்டு பிரித்து இந்த பட்டரை இப்படி அடிச்சு அதை தப்பி ஆக்குறது. முப்பது நிமிடத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜுக்கு இப்போ எடுத்துட்டு இந்த பட்டரை இப்படி மேலால வச்சு அந்த பட்டரை இப்படி மாவால மூடுறது. இப்படி குத்தி அதை தட்டை ஆக்கிட்டு திரும்ப மாவை திரும்ப பூசி இந்த பிறகு பாதியாக மடித்து இந்த பாதியையும் இப்படி மடித்து ஊற்றி ஒரு சதுரமாக மாற்றுறது. இதை இப்படியே மடிச்சிட்டு இப்போ 30 நிமிடங்கள் மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க இப்படி நீட்டா இருந்து போட்டு இனி மற்ற பக்கமா வைத்து இதை இப்படியே மடிச்சிட்டு இப்போ 30 நிமிடங்கள் மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க 30 நிமிடத்துக்கு பிறகு மீண்டும் எடுத்து இதை திரும்ப
தட்டி திரும்ப சேப்பாக்க நீட்டாக சேப்பாக்குறது. இப்படி நீட்டாக்க மீண்டும் இதை இப்படி மடித்து திரும்ப அதே மாதிரி செஞ்சு போட்டு திரும்ப மடித்து எடுக்க. இப்படி செய்த பிறகு 30 நிமிடங்கள் மீண்டும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் எடுத்து உங்களுக்கு விருப்பமான உணவு பேஸ்ட்ரி சாப்பாடுகள் செய்யலாம். அதாவது முட்டையை வச்சு இல்லையண்டா இறைச்சி கறியை வச்சு இல்லாட்ட மரக்கறி தனியாக வச்சும் அழகான பஃப் பேஸ்ட்ரி செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. merci, thank you.